குட் மார்னிங். குட் மார்னிங். உன் பேரு? பத்மலோசினி. எங்க அப்பா பத்மான்னு கூப்பிடுவாங்க, எங்க அம்மா லோசினின்னு கூப்பிடுவாங்க. நீங்க தனியன்னு கூப்பிட்டுமா? யூ யூ நாட்டி பாய். சர்டிபிகேட் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் சார். சர்டிபிகேட்டை காட்டதான் சொன்னேன், எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லல. என்னோட பர்சனாலிட்டி எனக்கு சர்டிபிகேட் சார். நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்க. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிக்க சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அம்மா, இது அழகு போட்டி இல்ல, ஆபீஸ் இன்டர்வியூ. கொஞ்சம் போயிட்டு வரையா? ஐயா நெக்ஸ்ட். தூக்கிடும். எழுந்துருமா பாரு. ஆய் டா எல்லாம் சொல்லக்கூடாது. அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குல்ல, சொல்லு. என் பேர் கலாவதி. ஸ்வீட் நேம். கலாவதி. காலாவதி இல்ல சார், கலாவதி. ஏதோ ஒரு பாடாவதி. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஜாப் கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல உள்ள சில்வர் சான்ஸ்க்கு போலாம். சாயங்காலம் வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணும்? இப்பவே போலாமே. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட. கெட் அவுட். இதெல்லாம் எப்படி உருப்பட போதோ தெரியல. நெக்ஸ்ட். வணக்கம் சார். பேரு? சுஜாதா. சர்டிபிகேட்ஸ் இந்தாங்க. நீங்க நீங்களேதா? ஏதோ தூரம் டிவி வாங்க வந்தீங்களா, டிரான்சிஸ்டர் வாங்க வந்தீங்களா, டேப் கடை வாங்க வந்தீங்களா? இதுக்கு நீங்க வரணுமா? ஒரு போன் மணி இருந்தா இந்த கடைக்கு நான் சக்கரத்தை மாட்டி தர உங்க வீட்டுக்கே எடுத்து வந்துருப்பேன். நிக்கிறீங்களே, உட்காருங்க. எனி ட்ரிங்க்ஸ்? தேங்க்ஸ். எஸ் தேங்க்ஸ் ஆர் நோ தேங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். நான் வந்ததே வேலை தேடிதான். வேலை தேடி? இந்த வருஷத்திலே பெஸ்ட் ஜோக் இதுதான். நீங்க எங்கிட்ட வேலை கேட்டு என்ன பாக்கிறீங்களா? இல்லைங்க, நிஜமாதான். சும்மா இருங்க. உங்க பாக்கெட் மணியும் சரி, என் ப்ராஃபிட் சரி. நீங்க கோடீஸ்வரர் பொண்ணு. நான் கோடீஸ்வரர் பொண்ணு. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை கோடீஸ்வரன் பொண்ணுன்னு மத்தவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. சுதந்திரமா சம்பாதிச்சு சுயமா வாழணும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். ஆணும் சரி பொண்ணு சரி அவங்க காலையே நிக்கணும். அமெரிக்கால இப்படித்தான். அது இல்லைங்க. அமெரிக்கால இல்லையா? அப்புறம் ரஷ்யால இருக்கும். இத பாருங்க, நீங்க என்கிட்ட வேலை பாக்குறது எனக்கு பிளஸ் பாயிண்ட். நான் கொடுக்கிற பணம் உங்களுக்கு பவுடர் காசுக்கே பத்தாது. இருந்தாலும் பிரஸ்டிஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்தாங்க 500 rupees அட்வான்ஸ். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க, கேக்குறேன். எஸ் ஸ்பீக்கிங். மறந்துட்டேன். நான் வந்துட்டு இருக்கேன். டீலர்ஸ் மீட்டிங் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். நாளைக்கே நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம். நாளைக்கு பூரா நீங்க பேசிக்கிட்டே இருக்க போறீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்க போறேன். ஓகே, see you. கோடீஸ்வரன் மகன் சுஜாதா உன்னை தேடி வந்து உங்ககிட்ட வேலை கேட்கிறான என்ன அர்த்தம்? அவ உன்னை லவ். உள்ளத்தில் ஒரு ஊஞ்சல், அதில் உட்காரும் இளம் தென்றல். உள்ளத்தில் ஒரு ஊஞ்சல், அதில் உட்காரும் இளம் தென்றல். நீ அந்த பூங்காற்று, நீங்காத புது பாட்டு, ஆனந்த இசை போட்டு அன்பே நீ தாலாட்டு. நிழலின் அருமை கோடையில் தெரியும்,
உறவின் சுகம்தான் உடலில் புரியும். நங்கை ஊடல்கள் நாடக பாவம், அந்த பாவத்தின் பெயர்தான் நாணம். தொடர்வது மோகம், தொட்டு விட்டால் கெட்டுவிடும் தேகம். கொஞ்சி அழைத்தால் என்ன, கொஞ்சம் பொறுத்தால் என்ன, விட்டு கொடுத்தால் என்ன, எட்டி இருந்தால் என்ன, உள்ளத்தில் ஒரு ஊஞ்சல், அதில் உட்காரும் இளந்தென்றல். நீ அந்த பூங்காற்று, நீங்காத புது பாட்டு, ஆனந்த இசை போட்டு. அன்பே நீ தாலாட்டு. மன்னன் பார்வை மந்திர கவிதை, மெல்ல வென்றது மங்கையின் மனதை. போதை கொடுக்கும் பூ போல் சிரிப்பு, பூத்து கிடப்பது பருவத்தின் செழிப்பு. காலம் உண்டு கனியும் போது அள்ளு, இன்னும் தொலைக்காலம் சொல்லு, அச்சம் தடை போடுது, ஆசை அடை போடுது, உள்ளம் திரை போடுது. வெள்ளம் அணை மீறுது. உள்ளத்தில் ஒரு ஊஞ்சல், லா, 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 அதில் உட்காரும் இளந்தென்றல். லா, 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 லா. நான் அந்த பூங்காற்றோ, நீ பாடும் புது பாட்டோ. லா, 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 ஏகாத வேளையில் லா, 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 லா. ஏன் இந்த விளையாட்டோ? உள்ளத்தில் ஒரு ஊஞ்சல், அதில் உட்காரும் இளந்தென்றல். நீ அந்த பூங்காற்று, நீங்காத புது பாட்டு, ஆனந்த இசை போட்டு. அன்பே நீ தாலாட்டு. ஏயா உனக்கு மருந்துக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கா? ஏன் இல்லை, மலையளவுக்கு இருக்கிறது அறிவு. இருக்கு. உன்னை சொல்லி குத்தம் இல்லையா, உன் வீட்டு பக்கத்துல நான் இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். என்னம்மா என்னாச்சு? என்னாச்சா? ஏன் புள்ள ஊரார் விட்டு பிள்ளையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கர்ண, பாரிவள்ளல், சிபி சக்கரவர்த்தி இவங்க கதையெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரியே தான தர்மம் பண்ணா சொர்க்கத்துக்கே போகலான்னு அறிவுரை சொல்லி இருக்கிறாரு இந்த கிருஷ்ண பரமாத்மா. நல்லதை தானே சொல்லியிருக்காரு. அப்படின்னு நீ சொல்ற. இந்த ஆளுடைய அறிவுரையை கேட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன என் பையன் சட்டை, டிராயர், புஸ்தகம், பென்சில் எல்லாத்தையும் ஒரு பிச்சைக்கார பையலுக்கு தான தர்மம் பண்ணிட்டு இப்படியே பிறந்த மேனியோட வந்து நிக்கிறான். அடப்பாவி, ஏண்டா இப்படி வந்து நிக்கிறேன்னு கேட்டாக்கா, நான் சொர்க்கத்துக்கு போறேம்மா அப்படிங்கிறான். ஆமா, உன் பையன் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு போகத்தான் போகிறான். இந்தாயா, என் பையன் சொர்க்கத்துக்கு போனா ஒண்ணு வேணா, அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனா போறோம். வாடா. நானா சொர்க்கத்துக்கு போறேம்மா? நிறுத்தடா. சொர்க்கத்துக்கு போறானா சொர்க்கத்துக்கு. ஏய்யா, நீதான் இருந்தது எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு அம்போன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க. இருக்கிறவங்களை எல்லாம் ஏய்யா அப்படி ஆக்க பாக்குற? தானம் பண்றான் தானம். வாடா போலாம். ஏனம்மா, நான் சொன்னது தவறா? ஏன்பா உங்களுக்கு இந்த வீண் வேலை? ஊர் குழந்தைங்களை கூட்டி வச்சு ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றீங்க? இளவரசி, உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து ஒரு பேர குழந்தையை பெற்றுக் கொடுத்திருந்தாயானால் அடுத்தவர்கள் குழந்தையை கூப்பிட வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. என் பேரனுக்கே பல கதைகளை சொல்லி தான தர்மம் செய்ய வைத்து அவனையும் என்னை போல் ஆக்கி இருக்க மாட்டேனா? ஓஹோ, இந்த உலகத்தில் என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. அன்பு, என்ன சார் இன்னைக்கு ஒரே புழுக்கமா இருக்கு, ஒண்ணு செய்ய ஒரு பேனை கொண்டு வந்து வையா. ஆள்ல ஏசி பண்ணுங்க சார். எனக்கு தெரியாதா? ஏசி பிக்ஸ் பண்ணதான் சொன்னது செய் போ. சீக்கிரம். என்ன மாட்டு? ஓகே.
மார்னிங் 10:05 பியூட்டிஃபுல் ஃப்ளைட். இவ்வளவு தானே இங்க இருக்கு. என்ன சொல்லிருத்த? இறஞ்சா நான் தான் எடுத்தேன். கொன்னிடுவேன். என்ன சொல்லிருத்த? சீட்டை கிழிச்சிட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கரெக்டா டயத்துக்கு வந்துட்டீங்களே. இந்த மாதிரி பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிக்கிறீங்களே, வாங்க. இதான் உங்க சீட். தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க எல்லா லெட்டரையும் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. மூடு வந்துச்சுன்னா புல்புல் தாரா வாசிக்க மாதிரி 2 தட்டு தட்டுங்க. இல்லன்னா இதான் மவுண்ட் ரோட். இந்த பக்கம் தேவி தியேட்டர், இந்த பக்கம் சாந்தி தியேட்டர். மார்னிங் ஷோ மேட்னி ஷோ பார்த்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வரும். அப்ப ஓட்ட வேடிக்கை பார்க்கலாம். யார் திருப்பி போட்டுமா? வேண்டாங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. இல்ல பாய் ஒரு குரல் கொடுங்க. பையன் வருமா? இல்லன்னா நானே வர்றேன். பச்சமா கூப்பிடுங்களா? நேராவே பார்த்தா மாட்டிக்குவோம். என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா அன்பேவா. அதுதானே நீங்க என்ன அன்பா வாங்க கூப்பிட்டீங்க? ஆமா, உனதான் கூப்பிட்டேன். போடா இல்லடா. இந்த புதுசா வந்திருக்காங்களே டைபிஸ்ட், அவங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தியா? ஒண்ணும் வேண்டாம் சார். அவங்க அப்படித்தாண்டா சொல்லுவாங்க. அவங்க வேறடா. நாம தாண்டா விசாரிக்கணும். நீ என்ன பண்ற? போய் ஹாட்டா போன்விட்டா வாங்கி கொடு. ஆட்டா வேண்டாம்டா. கூலா ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடு. சரி சார். Yes. Speaking. I'm busy. No. I'm busy. Very busy. நிச்சயமா இப்ப வர முடியாது. என்னது இன்னும் லஞ்ச் அவர் ஆகலையே? என்னங்க இது? அக்கிரமம், அநியாயம். என்ன சார் சொல்றீங்க? லஞ்ச் டைம்ல கூட வேலை பாக்குறீங்களே. இந்த ஆர்டர் அர்ஜென்ட்டா வேணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஐயோ, முட்டாள்தனமா சொல்லிட்டேன். இதெல்லாம் அர்ஜென்ட் இல்லைங்க. 6 மாசம் கழிச்சு கூட அனுப்பலாம். வாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம். ஹோட்டல்லையா? வேண்டாங்க, நான் வீட்டுக்கே போய் சாப்பிடுறேன். வீட்டுக்கா? நோனோ, வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு? என் வீடு பக்கத்துல தாங்க இருக்கு. நீங்க என்னங்க பிறந்தது கார்ல, வளர்ந்தது கார்ல, படிச்சது கார்ல. அதனாலதான் 10 மைல் தூரத்துல இருக்கிற வீட்டை 10 அடி தூரத்துல இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க? வெளியில மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க கூட வரணும். இல்ல இல்லன்னா ஓன்னு கதறுவேன். சே, பின்ன வாங்க வாங்க, சும்மா வாங்க. இதான் நம்ம வாடிக்கையான ஹோட்டல். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நீங்க எங்க போயிட்டு போறீங்க? நீங்க போறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? சீட் எல்லாம் காலியா இருக்கேன்னா, ஆனா சாப்பாடு A கிளாஸ். பேரர் பேரர், சீக்கிரம் வாப்பா, 2 பேர் சாப்பிட வந்திருக்கோம். எஸ் சார். மிஸ் சுஜாதா, என்ன சாப்பிடுறீங்க? இந்தியனா, சைனீஸா, வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா? ஐ வாண்ட் ஒன்லி ரைஸ், வெஜிடபிள் கறி. உங்களால இந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நஷ்டம். சாரி, நீங்களே இவ்வளவு சிம்பிளா சாப்பிடும்போது எனக்கு மட்டும் இல்ல, உங்க வயிறு வேற என் வயிறு வேறயா? எழுதிக்கப்பா. எழுதியாச்சு சார். என்ன எழுதுன? உங்க வயிறு வேற என் வயிறு வேறயா? ஆமா, நீ என்ன ஆர்டர் எழுதுறியா, டிக்டேஷன் எழுதுறியா? சொல்லுங்க, எழுதுப்பா. எஸ் சார். ரைஸ், வெஜிடபிள் கறி அண்ட் கர்ட் 2 செட்ஸ். சீக்கிரம். ஓகே. மிஸ் சுஜாதா, கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தும் எல்லாத்துலயும் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார்,
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கோடீஸ்வர மக இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எங்க அப்பா பேரு கஜபதி. ஒரு காலத்துல எங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாமே இருந்தது. ஆனா விதி எங்களை சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க கொடுத்த வேலைதான் எங்க குடும்பத்துக்கே சோறு போடுது. என்ன, நீ கோட்டீஸ்வர மகள்லையா? அப்போ பொய் பித்தலாட்டம் பண்ணி இந்த வேலையை வாங்கியிருக்கேன். நீங்க என்ன பேசவே விடலையே. Shut up. இந்த லட்சணத்துல 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க தானே சார் கொடுத்தீங்க. கொடுத்தா உடனே வாங்கி ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிறதா? அப்பாவி பொண்ணு மாதிரி நடிச்சு ஆப்பட்டதை சுட்டிட்டு போலான்னு பாத்தியா? ஏன் டாடா பில்லாவோட டாக்டர் சொல்லி வேண்டியதானே? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளியரா? அப்ப என் வேலை? இன்னும் உன்னை வேலையில வச்சு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் உன்னை முட்டாள் இல்லை. ரைட் நவ் யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சார், கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? இந்த லவத்திலயா சந்திர லவத்திலயா? கொஞ்சம் மெட்ராஸுக்கு இறக்கி வாங்க. எனக்கு தெரியும் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்திருந்தா எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்து இவங்க கூட இப்படி ஒரு ஹோட்டல மாட்டிட்டுமே நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதெல்லாம் விடலைங்க. பின்னால சாப்பிடுங்க. தயிர் போட்டுமா?